இன்றைக்கி விஜய் போய் மனு தாக்கல் செஞ்சுருக்கார். திருச்சி கிழக்கில் போய் மனு தாக்கல் செஞ்சுருக்காரு. எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டிங்களா? நான் வாய்னால சொல்லக்கூடாது, பயங்கரமான கூட்டம். ஆனால் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. கூட்டத்தில் இளநி வச்சு யாரோ ஒருத்தர் கொடுக்குறாரு, அதை வாங்கி விஜய் குடிக்கிறார். தப்புங்கிறேன். இந்த கூட்டத்தில் திமுக காரன் பூரா உள்ளே இருப்பான். இளநியை வெட்டி உள்ளுக்குள்ளே மயக்க மருந்தையோ விஷத்தையோ கலந்து கூட கொடுப்பான். ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரச்சாரத்துக்கு போகும் எந்த இடத்துலையும் எதையும் சாப்பிடக்கூடாது, எதையும் குடிக்கக்கூடாது. விஜய்க்கு சொல்கிறேன், எலெக்ஷன் வரை கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கூட்டம் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அதனால் பிரச்சாரத்தில் இந்த தப்பை பண்ணாதீங்க அப்படிங்கிறத விஜய்க்கு ஒரு அறிவுரையாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்து இப்போ விஜய்க்கு உலக கூட்டம் வருது திருச்சி கிழக்கில். அங்கே எப்படி இவ்வளோ கூட்டம் வருது, அப்போ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்தா, அந்த திருச்சி கிழக்கை சேர்ந்த ஒரு வயதானவர் ஒன்று சொல்கிறார். அந்த வீடியோவை பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பக்கத்திமுக காரன், என்னுடைய பேரனும் பேத்தியும் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க, 10 வயசு இருக்கும் அவங்களுக்கு, விஜய்க்கு தான் போடணும்னு. கிழக்கு தொகுதியில் என் பேரன் 7 வயசு 9 வயசு பேத்தி இருக்காங்க. சரி, விஜய் தவிர வேற யாரும் போடக்கூடாது கையடிச்சு சத்தியம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா வீட்லையுமே இந்த மாதிரி நடக்குது. இதே மாதிரி நிறைய பேர் இப்போ வீட்டில் சத்தியம் வாங்கியிருக்காங்க. அதனால் ஓட்டு எப்படி உலக போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க. இதைத்தான் நானும் சொல்கிறேன். அது விஜய்க்கு ஆதரவானது இல்லை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலவரத்தை சொல்கிறோம். நீங்கள் ஒரு சில விஷயம் விஜய்க்கு ஆதரவுன்னு விஜய்க்கு ஆதரவாக பேச அப்படி இல்லை. நாங்கள் நல்ல என்ன விஷயமோ அதை சொல்கிறோம். இந்த வீடியோ பாருங்கள், நிலைமை அப்படி இருக்குது. அதனால திமுக அதிமுக எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாம் கனவு காங்காதீங்க. ட்ரெண்ட் எப்படி மாறும் இந்த தேர்தலில் அப்படிங்கிறது. இப்போ திமுக கூடுது, அதிமுக கூடுதுன்னு இந்த எல்லா அப்பையிலும் இந்த கருத்து கணிப்பு போட்டுக்கிட்டே இருக்கான். அவ்வளோ வேணும் ஃப்ராடு. எவனையும் நம்பாதீங்க, எல்லாம் கோடிக்கணக்கில். ஏன்னா இந்த தடவை வரக்கூடியது ட்ரெண்டு வேறு. இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்ட் எப்படின்னு சொல்லிடுறேன். போன எலெக்ஷனில் 2 கோடி ஓட்டு வாங்கினான் டிஎம்கே 2021 சட்டசபையில். எம்பி 2024 அதே 2 கோடி வாங்கினான். 9 கட்சி கூட்டணி. திமுகவுக்கு இருப்பது 2 கோடி தான். அதுக்கப்புறம் அதிமுக இதில் கொஞ்சம் கம்மியாக வாங்கினாங்க. பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து சட்டசபையில் நிறுத்தி வாங்கினாங்க. பாராளுமன்றத்தில் 3 மும்முனை போட்டி ஒன்று கம்மியாக வாங்கினாங்க. இதெல்லாம் இந்த எலெக்ஷனில் கணக்கு போடக்கூடாது. இதே ஓட்டு இந்த எலெக்ஷனில் வராது. இந்த எலெக்ஷனில் விஜய்ங்கிற ஒரு புதிய மனிதர் வந்திருக்காரு. அவருக்கு மைனாரிட்டி ஓட்டுங்க பிரியுது, சாருங்கிற ஓட்டெல்லாம் போகுது. அதுக்கப்புறம் இளைஞர்கள் பூரா பின்னாடி இருக்காங்க. அதனால் போன தடவை இருந்த ஓட்டிங் பேட்டர்ன் இருக்காது. அதனால தான் அவருக்கு அவ்வளோ கூட்டம் வருது. அந்த பெரியவர் சொல்வது உண்மையிலே நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். நிறைய வீடுகளில் இளைஞர்கள்லாம் நம்முடைய பெற்றோர்களையும் இவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதுக்கடுத்தது விஜய்க்கு உள்ள கூட்டம் வருது. அது ஸ்டாலினும் போயிருக்கார் கரூருக்கு. ஸ்டாலினுக்கு கூட்டத்தை பாருங்களேன். அது செந்தில் பாலாஜி சொல்கிறார் என்னென்னா 1 லட்சம் பேர் வருவாங்கன்னாரு. எவ்வளோ கூட்டம் வந்துருக்குன்னு பாருங்கள். நாளை நடைபெறுகின்ற கூட்டத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தேர்தல் பிரச்சார பயணத்திலே பங்கெடுப்பார்கள். ஒரு கோடி செலவழிச்சு வச்சப்ப ஒரு கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப. அதே திருச்சியில் கூட்டுனாங்க பணம் கொடுத்து. அதுக்கே கூட்டம் வரல, தானாக இவ்வளோ கூட்டம் வருது. இது எப்படி தேர்தல் முடிவுகளை பாதிக்கும்ங்கிறது நமக்கே தெரியாது. ஸோ ஸ்டாலினுக்கு கதி பார்த்தீங்களா? அங்கே போய் ஸ்டாலின் ஒரு முக்கியமான விஷயத்த பேசுகிறார். செந்தில் பாலாஜியை கரூரில் போட்டி போட வேணாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன். அவர் கோயம்புத்தூர் தெற்குக்கு போட சொல்லி நான் தான் சொன்னேன். இங்கேயும் அவர் ஜெயிக்க வைப்பார். கோயம்புத்தூரிலும் அவர் ஜெயித்து விடுவார்.
ஆக அவரிடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன். அசிங்கமாக இல்லை ஸ்டாலின்? ஒரு அதிமுகக்காரரு எங்கள் 77 வருஷம் ஆச்சு எங்கள் கட்சி ஆரம்பிச்சுன்னு பெருமையாக சொல்கிறீங்களே, அசிங்கமாக இல்லை? ஒரு அதிமுகக்காரரை நம்பி தான் உங்கள் கட்சி இருக்கா? கரூரில் ஏன் உங்கள் கட்சிக்காரன் எவனும் இல்லையா? இல்லை கோயம்புத்தூர் தெருத்தில் உங்கள் கட்சிக்காரன் யாரும் இல்லையா? சொல்ல வேண்டியதான நேரு நம்பி இருக்கேன்னு, அவர் பழைய ஆள், உங்கள் ஆள் அன்பில் மகேஷை நம்பி இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அதிமுகவில் இருந்து வந்த செந்தில் பாலாஜியை நம்பி இருக்கேன், கரூர் வெற்றிக்கும் கோயம்புத்தூர் வெற்றிக்கும்னு சொல்கிறீங்களே. உங்கள் கட்சியில் மந்திரிகள் யார்? 10 மந்திரிகள் அதிமுகலேருந்து வந்த எம்ஜிஆர் சீடர்கள் தானே. அப்போ எங்கே போச்சு உங்கள் திமுக? 1949 ராபின்சனில் தொடங்கப்பட்ட கட்சி எங்கே போச்சு? என்ன பலம்? இங்கே சென்னையில் யாரை நம்பி நிற்கிறீங்க? நீங்கள் குளத்தூரில் எப்படி நிற்கிறீங்க? இவர் உதயநிதி சேப்பாக்கத்தில் என்ன தைரியத்தில் நிற்கிறீங்க? சேகர் பாபுன்னு அதிமுகலேருந்து வந்த ஒரு மனிதரை நம்பித்தான் அந்த சென்னையில் நீங்களும் உங்கள் பையனும் நிற்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு சொந்த பலம் இல்லை, அதிமுக தான் உங்களுக்கு உதவி செய்கிறது. கேட்டால் எடப்பாடியை கேள்வி பண்ணிக்கிட்டு அதிமுக இது அடிமைன்னு அசிங்கமாக பேசுகிறீங்களே. அதிமுக அடிமை. இன்னைக்கு அதிமுக இல்லாவிட்டால் ஸ்டாலின் இல்லை, திமுக இல்லை. அதுதான் விஷயம். உங்கள் உதயநிதி கூட ஜெயிக்க முடியாது. அத்தனை பேரும் அதிமுக எம்ஜிஆர் சீடர்களின் காலில் விழுந்து கொண்டு தேர்தல் முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கேவலம் அப்படிங்கிறதையும் அடுத்த கட்ட இதுவாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.